ஹாய் guys, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 29/6/26. இன்னைக்கு என்கியூவில் ஒரு ட்ரேட் ஒன்று மதியம் போல் லண்டன் செக்ஷனில் பார்த்துருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க டைரெக்டாக வீடியோஸ்குள்ளே போயிடலாம். ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் நான் காலையில் என்ன மார்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எங்கெங்கே ப்ரைஸ் மூவ் ஆகுதுங்கிறத காலையிலேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். சிம்பிளாக மார்க் பண்ணது இந்த இடத்துல ஒரு எம்எஸ்எஸ் நடந்துருந்துச்சு. ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது. ஓகேவா, ப்ரைஸ் அடுத்து என்ன ஆயிடுச்சு, கீழே ஃபுல்லாக ட்ராப் இந்த இடத்துல பாருங்கள், ட்ராப் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் மேலே போச்சு. இந்த ஹையர் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே வந்துச்சு. இந்த லோ மார்க் பண்ணிட்டோம், அதாவது இந்த லோ மார்க் பண்ணதை ப்ரைஸ் வந்து எடுத்துருச்சு. ஓகேவா, இங்கே வந்து பையர்ஸ் வந்து ட்ராப் ஆயிருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து அதை எடுத்துட்டு ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி அதே லோவை எடுத்துட்டு கீழே வரைக்கும் வந்துட்டு ப்ரைஸ் திருப்பி மேலே போயிட்டு இருந்துச்சு. கீழே வந்து ஆல்ரெடி இந்த லோவை எடுத்தனால அது லிக்விடிட்டி பிளாக்காக இருந்துச்சு ப்ரைஸ். ஸோ பையர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த லிக்விடிட்டி பிளாக்கை ப்ரைஸ் எடுத்துச்சு. ஓகேவா, ப்ரைஸ் இந்த லிக்விடிட்டி பிளாக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் அக்ரெசிவாக மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, இப்போ நான் எங்கே ட்ரேட் பார்த்தேன் அப்படின்னா, ப்ரைஸ் திருப்பியும் பாருங்கள் இந்த ஹையை ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு. ஓகேவா, இங்கே பாருங்கள் இந்த ஹையை போயிட்டு திருப்பி எடுக்காமல் எக்ஸ்பெக்ட் ஆகி கீழே வந்துச்சு. இன்டர்மீடியட்டாக இருக்கிற ஒரு அதாவது இந்த லிக்விடிட்டி இன்டர்மீடியட்டாக இருக்கிற லிக்விடிட்டியை மட்டும் எடுத்துகிட்டு ப்ரைஸ் மேலே 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 போயிட்டு இருந்துச்சு. ப்ரைஸ் பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல வியூ கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரேஞ்ச் கன்சால்டேஷன் இருக்கா, ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் கன்சால்டேஷன் எடுத்துச்சு நான் பார்க்குறப்பயே. ஓகேவா, இந்த ரேஞ்ச் கன்சால்டேஷனை ப்ரைஸ் அழகாக எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதுதான் ப்ரைஸ் எடுத்த இடம். ஓகேவா, எடுத்துகிட்டு இன்டர்னல் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து அழகாக ஒரு இன்டர்னலாக எம்எஸ்எஸ் வச்சுச்சு. இங்கே பாருங்கள், எம்எஸ்எஸ் வச்சுச்சா, வச்சதுக்கப்புறம் திருப்பியும் கீழே உங்கள் டவுன் எடுக்கணுமா, கீழே டவுன் எடுத்துட்டு அழகாக பையர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு அழகாக ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு கிளியர் கட்டான வியூ கிடைக்கும். இந்த இடத்துல எனக்கு கிளியர் கட்டான லிக்விடிட்டி பிளாக் இல்லை, அதனால தான் இந்த இடத்துல நான் என்ட்ரி போகல. அது இல்லாமல் இந்த இடத்துல நான் பார்த்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன், இந்த இடத்துல தான் பார்க்க ஆரம்பித்தேன் ப்ரைஸை. ஓகேவா, அப்போ அது வரைக்கும் ப்ரைஸ் வந்து இந்த ஹை எடுக்கலை. அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு லிக்விடிட்டி இருக்குங்கிறத ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ என்னுடைய அல்டிமேட் எய்ம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ப்ரைஸ் இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ட்ரேட் பார்க்க ஆரம்பித்தோம். பார்க்க ஆரம்பித்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸில் ஒரு எம்எஸ்எஸ் வச்சுச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடம் தான் நம்ம ட்ரேட் பார்த்த இடம். எம்எஸ்எஸ் வச்சுச்சு. கரெக்டாக வச்சதுக்கப்புறம் அந்த லோவை எடுத்தால் பையர்ஸ் ட்ராப் ஆகிருப்பாங்களா, அதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். இங்கே பாருங்கள், இந்த லோவை எடுத்துச்சா ப்ரைஸு, இதுதான் நம்மளுடைய பையர்ஸ் ட்ராப் ஆன இடம். அதாவது கீழே இருக்க அந்த ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாக ஹண்ட் ஆன இடம் அதான். ஓகேவா, இதுக்கப்புறம் தான் நான் 1 மினிட்ல போய் ட்ரேட் பார்க்க ஆரம்பித்தேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 15 மினிட்ஸ் அதை வச்சே எடுத்துட்டு இங்கே பாருங்கள், எம்எஸ்எஸ் ஆயிடுச்சு, கீழே வந்துச்சு, திருப்பி இந்த கன்சாலேஷன் வச்சு ப்ரைஸ் மேலே மேலே போயிட்டு இருந்துச்சு. இதை தான் எடுக்க போகிறாங்கிறத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரைஸ். அதுக்கப்புறம் 1 மினிட் டைரெக்டாக மாற்றி பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்துச்சுங்க பாருங்கள். இதுதான் நம்ம கான்செப்டோட ரொம்ப வேலிடான ஏரியா. இதை தான் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணணும் இந்த கான்செப்டை. இங்கே பாருங்கள், இந்த இடத்த வந்து ப்ரைஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு எம்எஸ்எஸ் பண்ணிச்சு, அக்ரெசிவாக லோ எடுத்துச்சு பாருங்கள். இந்த இடத்துல யாருமே ட்ரேட் ஏறிக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ சின்னதாக கிடச்சிச்சின்னு பாருங்கள். இதுதான் இந்த கான்செப்டோட பெரிய ப்ளஸ்ஸு. இந்த இடம் தான் நம்ம ட்ரேட் என்ட்ரியான இடம். ஓகேவா, இங்கே பாருங்கள், ஸ்டாப் லாஸ் வெறும் நமக்கு 5 பாயிண்ட் சம்திங் தான் கிடச்சிச்சு. ஆனால் நம்ம டார்கெட் பாருங்கள் எங்கே இருக்குன்னு, நெக்ஸ்ட் ஒரு வார்டு பாருங்கள், இதுதான் நம்மளோட டார்கெட்டு. ஓகேவா, ப்ரைஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 1:28 ரிவார்ட் நமக்கு கிடச்சிச்சு. இதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். இதான் நம்ம ஏற்கனவே நம்ம செட் பண்ண டார்கெட். ஓகேவா, ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக அங்கே தான் போச்சு. இதுக்கு நடுவில் ப்ரைஸ் பாருங்கள், இந்த என்ட்ரி நம்ம கொடுத்துச்சு. அது எந்த இடம் அப்படின்னா, ப்ரைஸ் பாருங்கள், இந்த இடம் வந்து இப்போ என்னாச்சு அப்படின்னு பாருங்கள், இங்கே ப்ரைஸ் வந்து திருப்பி எம்எஸ்எஸ் ஆச்சு. ஓகேவா, எம்எஸ்எஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் பாருங்கள் கீழே வந்து ட்ராப் எடுத்துச்சு. இங்கே பாரு, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் ஆகி மேலே போயிட்டு இருந்துச்சு. மேலே போனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அழகாக இந்த கேண்டில் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துலையே பாருங்கள் இயர்லி பையர்ஸை காலி பண்ணியிருப்பாங்க. ப்ரைஸ் இந்த இடத்த தொட்டு ரியாக்ட் ஆச்சு பாருங்கள், மேலே போச்சா, திருப்பியும் பாருங்கள் கீழே வந்து திருப்பியும் அதே லோவே எடுத்துச்சு. இதுதான் நமக்கு மேஜராக நடக்காது. கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்த எடுத்துச்சா, எடுத்ததுக்கப்புறம் நான் எங்கே அக்ரெசிவ் என்ட்ரி போனேன் அப்படின்னா,
இந்த இடத்துல தான் அக்ரெசிவ் என்ட்ரி போகணும். இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அப் க்ளோஸ் கேண்டில் ஒன்று முடிஞ்சு, ஸோ இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி. ஓகேவா? இங்கே பாருங்கள், அழகாக இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே வச்சுருப்போம். இதோட ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம டார்கெட் செட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இதோட ரிஸ்க் ரிவார்ட் 1:5. இதுதான் 2 ட்ரேடு எவ்வளோ க்ளீனாக நடந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்ம கான்செப்டோட பில்டப். எப்படிலாம் நம்ம இந்த கான்செப்டை வந்து பிலீவ் பண்ணுறோங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள். நீங்கள் இந்த இடத்துல எங்கே இந்த ட்ராப்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு நினைப்பீங்க. ப்ரைஸ் அந்த இடத்துல அதை தொட்டுட்டு ரியாக்ட் ஆச்சு. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள 15-30 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரைஸ் இங்கேருந்து அழகாக கொஞ்சம் தொட்டுட்டு ரியாக்ட் ஆகிட்டு தான் கீழே வந்து எடுத்துச்சு. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு ட்ரேடோட ரிவ்யூ. இதை திருப்பி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் ஆச்சு, எப்படிலாம் ப்ரைஸ் இதாகிடுச்சுன்னு தான் பாருங்கள். ஏதாவது டவுட்னா மட்டும் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க. பை.